என் இதயத்திற்கு இனிப்பான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை உங்கள் பாசத்திற்குரிய சுரேஷ் காணி உங்களோடு பேசுகிறேன். இந்த காணொளி காட்சியின் முகப்பை பார்த்துவிட்டு, அதன் தலைப்பை பார்த்துவிட்டு ஒரு வகையான வியப்போடு என்னை தொடர்கிறீர்கள் என்பதை நான் உணர்கிறேன். சுவாமி விவேகானந்தருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம் என்றுதானே நீங்கள் கேட்கிறீர்கள். உங்கள் கேள்விக்கிணைகளை கையில் ஏந்தி கொண்டு சுவாமி விவேகானந்தரின் வாழ்க்கையையும் வரலாற்றையும் அவருடைய எழுத்துக்களையும் கொஞ்சம் ஆய்வு செய்வோம். பாரதத்தில் பிறந்த துறவிகளில் சுவாமி விவேகானந்தரை போல ஒருவர் பிறக்கவில்லை என்பதை இந்திய துறவிகள் உள்ளபடியே ஒத்துக்கொள்கிறார்கள். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கொல்கத்தாவிலே பிறந்தார். அவருடைய பெற்றோர் அவரை மெத்த பக்தியோடும் பணிவோடும் வளர்த்தார்கள். சுவாமி விவேகானந்தர் குழந்தை பருவத்திலேயே மிகவும் துருதுருப்பானவர் என்பதை அவருடைய புத்தகங்கள் நமக்கு சொல்கிறது. ஒரு முறை சுவாமி விவேகானந்தர் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு வேப்ப மரத்தில் ஏறி சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்தாராம். அந்த வழியே வந்த ஒரு முதியவர் அவரை பார்த்து, என்ன இந்த மரத்தில் விளையாடுகிறீர்கள், இந்த மரத்தில் பேய் இருக்கிறது என்று சொன்னாராம். அதற்கு விவேகானந்தர், பேய் பிசாசுகளை நான் நம்புவதில்லை, கடவுளை மட்டுமே நம்புவேன், கடவுள் என்னை காப்பாற்றுவார் என்று சொன்னார். அந்த சின்ன வயதிலேயே விவேகானந்தருக்குள் ஒரு இறை தேடல் இருந்தது என்பதை இந்த சம்பவம் நினைவுபடுத்துகிறது. அதுபோல ஒரு முறை நம்முடைய ரவீந்திரநாத் தாகூர் இருக்கிறாரே, அவருடைய தகப்பனாரிடத்தில் போய் உண்மையிலேயே இந்த உலகத்தில் கடவுள் இருக்கிறாரா என்று சுவாமி விவேகானந்தர் கேட்டாராம். அதற்கு முழுமையான பதிலை அந்த பெரியவர் சொல்லாமல் இவருடைய தலை மீது கையை வைத்து அவரை ஆசீர்வதித்து விட்டு, கடவுள் உன்னை காப்பாற்றுவார், கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். அதற்கு சுவாமி விவேகானந்தர், அந்த கடவுளை எனக்கு காட்டுங்கள் என்று கேட்டாராம். அதற்கு பதில் தெரியாத அந்த முதியவர் மீண்டும் உன்னை கடவுள் ஆசீர்வதிப்பார் என்றே சொல்லிவிட்டாராம். இப்படித்தான் இளமை பருவத்தில் சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. அதற்கு பிறகு அவருடைய பள்ளி படிப்பு, அதற்கு பிறகு அவருடைய கல்லூரி படிப்பை நாம் பார்க்கிற பொழுது கொல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் அவர் தன்னுடைய படிப்பை தொடர்ந்திருக்கிறார். அது ஒரு கிறிஸ்தவ கல்லூரி, பிரிட்டிஷ்காரர்கள் நடத்தி கொண்டிருந்த கல்லூரி அது. அதற்கு பிறகு ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியிலே அவர் தன்னுடைய படிப்பை தொடர்ந்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்திய இறையியலில் அவருக்கு ஏற்பட்ட நாட்டம் காரணமாக தன்னை ஒரு துறவு வாழ்க்கை தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் அவருடைய குரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்களிடத்திலே போய் சேர்ந்திருக்கிறார். அவரிடத்தில் போய், நான் ஞானத்தை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று விவேகானந்தர் கேட்டாராம். அதற்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் சொன்னார்களாம், நீ இறை ஞானத்தை பெற வேண்டும் என்றால் உலக நாடுகளெல்லாம் சுற்றி வா என்று சொன்னாராம். அப்படித்தான் சுவாமி விவேகானந்தர் அவருடைய தாயாரிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு மேலை நாடுகள் பயணத்திற்கு முற்பட்டு இருக்கிறார். 1893 செப்டம்பர் மாதம் தன்னுடைய பயணத்தை அவர் தொடர்கிறார். அமெரிக்காவிலே சிக்கோகாவிலே நடந்த சர்வ சமய மாநாட்டில் அவர் கலந்து கொண்டு இந்திய பிரதிநிதியாக, இந்து மதத்தின் துறவியாக நின்று கொண்டு அவர் சொற்பொழிவை ஆற்றியிருக்கிறார். அப்படி தன்னுடைய சொற்பொழிவை அவர் செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி சிக்காகோ மாநகரத்திலே அந்த சர்வ சமய மாநாட்டில் அவர் பேச துவங்குகிற பொழுது அரங்கம் அதிருகிற அளவுக்கு கைத்தட்டல்கள் எழும்பினதா. அதற்கு என்ன காரணம் என்றால், சுவாமி விவேகானந்தருக்கு முன்னால் சொற்பொழிவு ஆற்றியவர்கள் எல்லாம் தன்னுடைய பேச்சை தொடங்குகிற பொழுது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்றுதான் தொடங்கி இருக்கிறார்கள். ஆனால் சுவாமி விவேகானந்தர் இந்திய பண்பாட்டின் அடித்தளத்தில் நின்று கொண்டு மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் என்று தன்னுடைய பேச்சை தொடங்கி இருக்கிறார். அப்படி சிக்காகோ மாநகரில் அவர் ஆற்றிய சொற்பொழிவுகள் புத்தகங்களாக வெளிவந்திருக்கிறது. மயிலாப்பூரில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ ராமகிருஷ்ண மடம் அவருடைய புத்தகங்களை எல்லாம் ஞான தீபம் என்கிற தலைப்பில் 11 தொகுதிகளாக வெளியிட்டிருக்கிறார்கள். நான் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய ஏறத்தாழ எல்லா புத்தகங்களையும் படிக்கிற வாய்ப்பை பெற்றேன். அதிலும் ஞான தீபத்தினுடைய 11 தொகுதிகளையும் வாங்கி படித்து என்னுடைய புத்தக அறைக்குள்ளே அவைகளை ஆவணப்படுத்தி பாதுகாத்து வைத்திருக்கிறேன்.
அந்த ஞான தீபத்தில் தான் சுவாமி விவேகானந்தர் எந்த அளவுக்கு உயர்ந்த கருத்துக்களை எல்லாம் கொண்டிருந்தார், அவர் எத்தகைய சிந்தனை உள்ளவராக இருந்தார் என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து நான் வியந்தேன். குறிப்பாக தன்னுடைய சமயத்தையும் கடந்து பிற சமயங்களில் அவருக்கு இருக்கிற நாட்டம், பிற சமயங்கள் மீது அவர் கொண்டிருந்த தாகம், அவர் மற்ற சமயங்களின் கருத்துக்களை எந்த அளவுக்கு உள்வாங்கி இருக்கிறார் என்பதை பார்த்து படித்து வியந்து போனேன். அந்த வகையிலே சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து எத்தகைய மதிப்பீட்டை கொண்டிருந்தார் என்பதைத்தான் இந்த காணொளி காட்சியிலே நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிற விஷயம் என்னவென்றால், சுவாமி விவேகானந்தர் கிறிஸ்தவர் அல்ல. அவர் தன்னை எந்த இடத்திலும் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளவில்லை. ஆனால் கிறிஸ்துவை அவர் எந்த வகையில் விளங்கி கொண்டார், எந்த வகையிலே அவர் கண்டுணர்ந்தார் என்பதை அவருடைய ஞான தீபம் என்கிற புத்தகத்தின் தொகுதிகள் நமக்கு சொல்கிறது. இப்பொழுது நான் அதை உங்களுக்கு முறையாக வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஞான தீபம் சுடர் 2 பக்கம் 453 சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இப்படி சொல்கிறார். கீழை நாட்டை சார்ந்தவனான நான் நாசரேத் நல்கிய இயேசுநாதரை இறைஞ்சுவதாக இருந்தால் எனக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது யாதெனில், அவரை கடவுளாக தவிர வேறு முறையில் என்னால் வழிபட முடியாது என்பதே. சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார், கீழை நாட்டை சார்ந்தவனாகிய நான் இயேசு கிறிஸ்துவை இறைஞ்சுவதாக இருந்தால், அதாவது அவரை நான் வேண்டிக் கொள்வதாக இருந்தால், கடவுளாக மட்டும்தான் அவரை நான் வேண்டிக் கொள்ள முடியும் என்று விவேகானந்தர் சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை அவர் கடவுள் என்று முழுமையாக ஒத்துக்கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். அதே ஞான தீபத்தில் சுடர் 7 பக்கம் 270 அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை, மனித உரு கொண்ட தெய்வத்தை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும். ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கும் அவர் ஒரு அறைகூவல் விடுக்கிறார், ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். அது என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவை, மனித உரு கொண்ட தெய்வத்தை நாம் தெய்வமாக வணங்க வேண்டும். உங்களுக்கு வீடு பேறு வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவுடன் நெருங்கிய தொடர்பினை கொள்ளுங்கள். ஏனெனில் உங்கள் எண்ணத்தால் எண்ணுகிற எந்த கடவுளை காட்டிலும் மிக உயர்ந்த நிலையில் இருப்பவர் இயேசுவே. இயேசு ஒரு மனிதரே என்று நீங்கள் நினைப்பீர்களாயின் அவரை நீங்கள் வணங்க வேண்டாம். இயேசுவே கடவுள் என்ற உண்மை உங்களுக்கு புலப்படுகின்ற பொழுது அவரை நீங்கள் வணங்கலாம். இயேசுவை ஒரு மனிதர் என்று நீங்கள் சொல்லுகிறவர்கள் அவரை கடவுளாக வணங்கினால் அவர்கள் தெய்வ நிந்தனை என்ற குற்றம் புரிந்தவர்கள் ஆவார்கள் என்று சொல்கிறார். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இயேசுவை நீங்கள் கடவுள் என்று உணர்ந்தால் அவரை நீங்கள் கடவுளாக வணங்கலாம். அவரை ஒரு மனிதர் என்று நினைப்பீர்களேயானால் நீங்கள் அவரை வணங்க வேண்டாம். இயேசுவே கடவுள் என்ற உண்மை உங்களுக்கு புலப்படுகின்ற பொழுது அவரை நீங்கள் வணங்கலாம். இயேசுவை ஒரு மனிதர் என்று சொல்லுகிறவர்கள் அவரை கடவுளாக வணங்கினால் அவர்கள் தெய்வ நிந்தனை என்ற குற்றம் புரிந்தவர்கள் ஆவார்கள். இதைவிட கடுமையாக ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் கூட பிரச்சாரம் பண்ணிவிட முடியாது. அந்த அளவிற்கு மிக தெளிவாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவாமி விவேகானந்தர் சொல்லுகிறார். அடுத்தது சுடர் 2 பக்கம் 371 372 சிலுவை மீதிருந்த சான்றோரை நினைப்பீர்களாக. அவர் தம்முடைய வெற்றிக்காக படையாக தேவதூதர்களை அழைத்திருக்க கூடும். ஆனால் அவர் எதிர்த்து போராடவில்லை. தம்மை சிலுவையில் அறைந்தவர்கள் மீது இரக்கம் காட்டினார். ஒவ்வொரு அவமானத்தையும் இடும்பையையும் பொறுத்தார். எல்லா பாவ சுமைகளையும் தாமே ஏற்றுக்கொண்டார். அல்லலுறும் மக்களே, பெரும் சுமை தாங்கி நிற்கும் வையகத்தீரே, என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு அமைதியை அளிக்கிறேன் என்றார். இவ்வண்ணம் நடந்து கொள்வதன் உண்மை பொறையாகும். நம் வாழ்வின் முறையை காட்டிலும் அவர் எவ்வளவு உயர்ந்த நிலையில் திகழ்கின்றார் பாருங்கள்
அடிமை வாழ்வு நடத்துகின்ற நாம் அதை அறிய முடியாதபடி அது அப்படி நிமிர்ந்து காட்சியளிக்கிறது. என் கன்னத்தில் ஒருவன் அடித்த அத்தருணத்தே என் கை திரும்பி அவனை அடிக்கின்றது. பளீர் என்ற சத்தமும் வெடித்து எழுகின்றது. சிலுவையில் அறையப்பட்ட அந்த பெருந்தகையாரின் சிறப்பையும் அருளையும் நான் எப்படி அறிய முடியும்? அதன் பெருமையை நான் உணர முடியுமா என்று சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய வியப்பை, ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறார். என்னை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் தன்னுடைய கன்னத்தில் அறைந்தவனுக்கு மறு கன்னத்தை திருப்பி காட்டுகிறார். அப்படி அவர் தன்னுடைய கன்னத்தை திருப்பி காட்டுகிற பொழுது நம்மை போன்றவர்கள், நம்மை போன்ற சாதாரணமானவர்கள் அப்படி செய்ய இயலுமா என்று கேட்கிறார். அடுத்தது சுடர் 7, பக்கம் 270 271. மகனை பார்த்தவர் தந்தையை பார்த்தவர் ஆவார் என்பது விவிலிய வேத வாக்கு. மகனை பார்க்காமல் தந்தையை காண உங்களால் இயலாது. மகனை காணாமலே தந்தையை காணலாம் என்பது பொருளற்ற வீண் பேச்சு, குழப்பம் மிகுந்த தெளிவில்லாத தத்துவம், பகற்கனா. ஆன்ம வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பற்றுக்கோடு வேண்டுமானால் இயேசுவின் உருவிலே விளக்கமுற்று நிற்கும் கடவுளை மிகவும் நன்றாக பற்றி கொள்ளுங்கள் என்று எழுதுகிறார். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று இயேசு சொல்கிறார் அல்லவா? அந்த தத்துவத்தை இங்கே விவேகானந்தர் நமக்கு விளங்க பண்ணுகிறார். அடுத்தது சுடர் 4, ஞான தீபம் சுடர் 4, பக்கம் 500 என்ன சொல்கிறார் தெரியுமா? கிறிஸ்துவானவர் தொட்டவுடனே மனிதனுடைய ஆன்மா மாறுதல் அடைகிறது. இயேசுவை போல அவன் மாறிவிடுவான். அவனது வாழ்க்கை முழுவதும் புனிதமாகிவிடும். நல்ல ஆன்மீக சக்தி அவனது உடலில் உள்ள மயிர்கால் தோறும் பொசிந்து எட்டி பார்க்கும் என்று எழுதுகிறார். கிறிஸ்துவை தொட்டவுடனே மனிதனுடைய ஆன்மா மாறுகிறது. அவருடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிச்சம் ஏற்படுகிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம் உண்டாகிறது. கிறிஸ்துவை போலவே அவன் மாறிவிடுகிறான் என்பதை இங்கே விவேகானந்தர் எழுதுகிறார். அவர் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அவர் வாசித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று பவுல் எழுதுகிறார் அல்லவா? அதைத்தான் இங்கே சுவாமி விவேகானந்தர் அவர்களும் நினைவு கூறுகிறார். இப்பொழுது சுடர் 4 சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். அவர் அருளிய மெய்ச்சொற்கள், அவர் அருளிய மெய்ச்சொற்கள் என்றும் நிலைக்கும். அவர் ஒரே பார்வையில் குணப்படுத்தியவை மறந்து போகலாம், ஆனால் அவருடைய அறிவுரைகள் மறக்கப்படாதவை. தூய்மை வாய்ந்த இதயமுடையவர்கள் பாக்கியசாலிகள். இந்த சொற்களே மானிட உள்ளம் இருக்கும் வரையிலும் மிகவும் சக்தி வாய்ந்த, கொள்ள குறைவில்லாத சக்தி கருவூலமாகும். ஆண்டவரது பெயர் மறவாது இருக்கும். இவை தொடர்ந்து விளங்கிக் கொண்டேதான் இருக்கும். அவருடைய பெயர் மறவாது இருக்கும் வரையிலும் இவை தொடர்ந்து விளங்கிக் கொண்டே இருக்கும். இவைகளே இயேசுவிற்கு இருந்த சக்திகளும் அவர் பிறருக்கு வழங்கிய சக்தியும் ஆகும். திட்டமான தூய்மையான சக்தி பற்றி என்ன இயம்புவது என்று விவேகானந்தர் எழுதுகிறார். சுடர் 3 என்ன எழுதுகிறார் தெரியுமா? இயேசுநாதர் உபதேசங்களில் நம்பிக்கை கொண்டு அதே சமயத்தில் அவற்றின் பெரும்பாலானவை இக்காலத்துக்கும் பொருந்தா என்பது நியாயத்திற்கு முரண்பாடானது. தன் உபதேசங்களை நம்பி பின்பற்றுகிறவர்களுக்கு கிடைக்கும் என்று இயேசுநாதர் சொன்ன சக்திகள் அவ்வாறே பின்பற்றுகிறவர்களுக்கு கிடையாமற் போகும். காரணம், அவர்களுக்கு போதிய நம்பிக்கை இல்லை என்பதே. இப்படி சொல்லுவது முற்றிலும் சரி. ஆனாலும் அந்த உபதேசங்கள் இக்காலத்துக்கு பொருந்தா என்று சொல்லுவது கேலி கூத்தாகும் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கங்களும் அவருடைய உபதேசங்களும் இந்த காலத்திற்கு எங்கே பொருந்த போகிறது என்று ஒருவர் கேட்பாரானால் அது கேலி கூத்தாக இருக்கும் என்பதை சுவாமி விவேகானந்தர் நினைவுபடுத்துகிறார். சுடர் 7 பக்கம் 119 அவர் என்ன சொல்கிறார் என்று கவனியுங்கள். தீமையை தீமையால் எதிர்க்காதே, தீமையை தீமையால் எதிர்க்காதே என்று இயேசுநாதரின் போதனையை இந்த உலகம் கடைபிடிக்கவில்லை.
தீமையை தீமையால் எதிர்க்காதே என்ற உபதேசத்தை, அந்த போதனையை இந்த உலகம் கடைபிடிக்கவில்லை. அதனால்தான் இவ்வுலகம் எவ்வளவு தீமை உள்ளதாக இருக்கிறது என்று கேள்வி எழுப்புகிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், தீமைக்கு எதிர்த்து நில்லாதிருங்கள், தீமையை நன்மையினால் வெல்லுங்கள். தீமையை தீமையால் எதிர்க்காதே என்கிற இயேசு கிறிஸ்துவின் தத்துவத்தை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாததினால்தான் இந்த உலகம் இவ்வளவு தீமை உள்ளதாக இருக்கிறது என்பதை சுவாமி விவேகானந்தர் அவர்கள் நினைவு கூறுகிறார். சுடர் 4 பக்கம் 500 என்ன சொல்கிறார் பாருங்கள். மலையின் மேல் செய்த சொற்பொழிவு அவரை ஏற்ற ஐரோப்பாவை வாழ வைத்தது. மலையின் மேல் இயேசு செய்த மலை சொற்பொழிவுகள் இருக்கிறதே, அந்த மலை சொற்பொழிவுகளை ஏற்றுக்கொண்ட ஐரோப்பியா இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனித ஆன்மா உண்மையை தழுவி பொய் புனைந்ததை உதறி தள்ளிவிட்டது என்று சொல்கிறார். மனித ஆன்மா உண்மையை தழுவி பொய் புனைந்ததை உதறி தள்ளிவிட்டது என்று எழுதுகிறார். சுடர் 1 என்ன எழுதுகிறார் பாருங்கள். 485வது பக்கம். இயேசுநாதர் 12 செம்படவரை விட்டு சென்றார். எனினும் அந்த ஒரு சிலர் ரோம சாம்ராஜ்யத்தை அதிர்ந்து வெடிக்கை செய்து அழித்தனர் என்று எழுதுகிறார். இயேசுநாதர் 12 சீடர்களை விட்டு சென்றாரே, அந்த 12 சீடர்களும் ரோமாபுரி வெடித்து சிதறுகிற அளவிற்கு கிறிஸ்துவின் உபதேசங்களை வெளிப்படுத்தினார் என்று எழுதுகிறார். அதே சுடர் 1 409வது பக்கத்தில் விவேகானந்தர் என்ன எழுதுகிறார் பாருங்கள். இவ்வையத்திலே, அதாவது இந்த உலகத்திலே மிக தூய கிறிஸ்தவர்களை தாமஸ் என்னும் சீடர் இயேசுநாதரின் மறைவுக்கு 25 ஆண்டுகளுக்கு பின் இந்தியாவிலே நிலைநாட்டினார். புனித தோமையார் இந்தியாவிற்கு வந்த செய்தியை சுவாமி விவேகானந்தர் 1800களின் கடைசி பக்கங்களிலே அவர் எழுதி வருகிறார். 1800களிலேயே சுவாமி விவேகானந்தர் எழுதுகிறார், புனித தோமையார் இந்தியாவிற்கு வந்தார். அவர் இந்தியாவிலே வந்து கிறிஸ்துவின் உபதேசங்களை நிலைநாட்டினார். ஆங்கிலோ சாக்சன் இனத்தார் தம் உடல்களில் வர்ணம் பூசிக்கொண்டு குகைகளில் உறைந்து வந்த நாகரிகமற்ற மனிதர்களாய் இருந்த பொழுது இந்தியாவில் இருந்த கிறிஸ்தவர்கள் 30 லட்சம் பேராவார் என்று எழுதுகிறார். என்னை கேட்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, சுவாமி விவேகானந்தர் அவர்கள் இங்கே ஒரு வரலாற்று செய்தியை சொல்கிறார். ஆங்கிலேய நாட்டில் இன்று நாம் வியந்து பார்க்கிற ஐரோப்பிய நாடுகளில் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த சாக்சன் இனத்தவர்கள் உடலில் வர்ணம் பூசிக்கொண்டு காடுகளிலே மறைந்து குகைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்தியாவிலே ஏறத்தாழ 35 லட்சம் கிறிஸ்தவர்களை புனித தோமையார் அவர்கள் தன்னுடைய சுவிசேஷத்தினால் இறைப்பணியினால் உருவாக்கி இருந்தார் என்று எழுதுகிறார். சுடர் 1 பக்கம் 128 129 ஆகிய பக்கங்களில் அவர் எழுதுகிறார், இந்தியாவுக்கு கிறிஸ்தவ ஞான பணியாளர்கள் வேண்டும். ஒரு கோரிக்கை வைக்கிறார். சிகாகோ மாநாட்டிலே அவர் பேசுகிற பொழுது சொல்கிறார், இந்தியாவுக்கு கிறிஸ்தவ ஞான பணியாளர்கள் வேண்டும். 100கணக்கிலும் 1000கணக்கிலும் அவர்கள் இங்கு வந்து திரளட்டும். யாரை அழைக்கிறார்? கிறிஸ்டியன் மிஷனரிஸை அழைக்கிறார். இந்தியர்களுக்கு இந்தியாவுக்கு வாருங்கள், இந்தியாவிலே வந்து சுவிசேஷத்தை தாருங்கள் என்று அழைக்கிறார். 100கணக்கிலும் 1000கணக்கிலும் அவர்கள் இங்கே வந்து திரளட்டும். கிறிஸ்துவின் தூய வாழ்வின் வரலாற்றை எங்களுக்கு நன்கு எடுத்து ஓதுவீர்களாக. அவர் தந்த ஞான நன்மொழி எங்கள் சமூகத்தின் இதயத்தை ஊடுருவி பாயட்டும். இயேசுநாதரை பற்றி ஒவ்வொரு சிற்றூரின் மூலை முடுக்குகளிலும் பிரச்சாரம் பண்ணுங்கள் என்று எழுதுகிறார். என்னை கேட்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்தியாவிலிருந்து ஒரு வீரத்துறவி மேலை நாட்டில் கிறிஸ்தவ மக்களின் மத்தியில் நின்று கொண்டு சொல்கிறார், இந்தியாவுக்கு கிறிஸ்தவ ஞான பணியாளர்களை தாருங்கள் என்று எழுதுகிறார். ஞான பணியாளர்களை கொண்டு வாருங்கள் என்று எழுதுகிறார். எதற்காக? இயேசு கிறிஸ்துவின் தூய வாழ்வையும் அவர் வரலாற்றையும் எங்கள் மூலை முடுக்குகள் தோறும், எங்கள் சிற்றூர்களிலும் மூலை முடுக்குகளிலும் பிரச்சாரம் பண்ணுங்கள் என்று எழுதுகிறார். இன்றைக்கு கிராம ஊழியங்களுக்கு போகிற ஊழியக்காரர்களை RSS காரர்களும் பிஜேபி காரர்களும் இந்து முன்னணியினரும் தாக்குகிறார்களே, இந்த இந்து முன்னணியும் பிஜேபியும் RSSம் உருவாகாத காலத்தில், ஏன் தூய்மையான இந்து மதம் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில், அந்த இந்து மதத்தின் துறவியாகிய சுவாமி விவேகானந்தர் அவர்கள் மேலை நாட்டவர்களுக்கு விடுத்த வேண்டுதல் என்ன தெரியுமா? எங்கள் இந்தியாவிற்கு மிஷனரிகளை தாருங்கள், வில்லேஜ் மினிஸ்ட்ரி பண்ணுங்கள், கிராமங்கள் தோறும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று
சுவாமி விவேகானந்தர் 1893களில் கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த கோரிக்கையை அவர் வைக்கிறார். இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை, அண்ட சராசரத்தை ஆண்டு நடத்துகிற தேவன். அவர்தான் மெய்யான தேவன். அவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தவர். தேவன் ஆதாமை ஏவாளை உருவாக்குகிறார். அவர்கள் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போன பொழுது அவர்களை ஏதேனை விட்டு புறம்பாக்குகிறார். ஏதேனுக்கு வெளியே வந்த ஆதாமும் ஏவாளும் பாவத்தின் சந்ததிகளை உருவாக்குகிறார்கள். அப்படி நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள் என்கிற சூழல் வருகிற பொழுது, பாவத்திற்கு பதிலாக பலிகளும் பாவத்திற்கு பதிலாக யாகங்களும் தீர்வாகுமா என்கிற பொழுது, இல்லை இல்லை, மனிதன் செய்த பாவத்திற்கு, அவன் செய்த பாவங்களை சுமந்து தீர்ப்பதற்கு தேவகுமாரன், மனுஷகுமாரன் இந்த மண்ணில் வர வேண்டும், அவர் பிரஜாபதியாக வர வேண்டும், அவர் பிரஜாபதி யாகத்தை ஏற்க வேண்டும் என்ற சூழலில் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறார். 33.5 ஆண்டு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தார். 3.5 ஆண்டு காலம் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார்.